இந்த ஆப்பு சலூன் கடை வச்சுருக்க ஒருத்தவங்களுக்காக பண்ணது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்மின் ஆப்பில் வந்து சூப்பர் அட்மின் லாகினாக வரும், ப்ளஸ் வந்து அட்மின் லாகினாக வரும். இப்போ இது வந்து சூப்பர் அட்மின் லாகின். சூப்பர் அட்மினில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அட்மினை என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அட்மின் மீன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க தான் இதில் யார் அட்மின். இப்போ வந்து சூப்பர் அட்மினுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு க்ரெடென்ஷியல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு அட்மினை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அட்மின் தான் யாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையை வந்து ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரான்ச்சைஸில் போய் அதோட ஃப்ரான்ச்சைஸ் நேம் எல்லாமே இது பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க. பட் இப்போ தான் வந்து அவங்க இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இனிமேல் 1 by 1 ஆட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். அந்த பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட அட்மின் ஆப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த சூப்பர் அட்மினில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்கள்ட்ட இருக்க எல்லா கஸ்டமர்ஸையும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். வியூ கஸ்டமர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லா கஸ்டமரும் வந்துடும். அப்புறம் பில்ஸ் வந்து எல்லா கஸ்டமரோட பில்லும் வந்து இதில் வந்துடும். அவங்க மந்த்லி வைஸு எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபர் மெசேஜ் ஏதாவது சென்ட் பண்ணால் ஆஃபர் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். பட் அது டிஃபால்ட்டாக வந்து இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், காஸ்ட் அதிகமாக இருக்கனால. அப்புறம் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் இதிலே அவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் இதில் லாகின் பண்ணுறேன். இப்போ அட்மின் லாகின் போகிறேன். ஸோ அட்மின் லாகினில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு இது போடுறேன், 1 செகண்ட். இப்போ இதில் அட்மின் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எம்ப்ளாயி இதில் வந்து எதுனா இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ். அப்புறம் இப்போ சர்வீஸ் க்ரியேட் பண்ணுற எல்லாமே இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன சர்வீஸ், என்ன கேட்டகரி, அப்புறம் வியூ சர்வீசஸ், அப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இதிலே நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேட்டகரி வைஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். மந்த்லி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓவரால் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து மந்த் வைஸ் இதில் பார்த்துக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து எம்ப்ளாயி ஆப்புக்குள்ளே நம்ம போவோம். ஸோ எம்ப்ளாயி ஆப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு க்ரெடென்ஷியல் இருக்கும். எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நான் அதை வந்து ஒன்ஸ் லாகின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் எம்ப்ளாயி வந்து லாகின் பண்ணிவிட்டேன். எம்ப்ளாயி லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பில் வரும். ஸோ பில்லில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்வீஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஹேர் கட்டாக இல்லை என்ன எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கஸ்டமரோட நேம் என்னென்னு கொடுப்பாங்க. கஸ்டமரோட நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி அப்படின்னா வெற்றின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரோட மொபைல் நம்பர், அப்புறம் பேமெண்ட் மோடு வந்து அவங்க கேஷில் வாங்கியிருக்காங்க, ஆன்லைனில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க சப்மிட் கொடுத்தாங்க அப்படின்னா பில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அப்புறம் வியூ ரிப்போர்ட்டில் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஜூலை 25 வந்து அவங்க என்னென்ன பில்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அப்புறம் அவங்க ப்ரீவியஸாக வந்து ஜூன் 25 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 76,940 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே எவ்வளோ போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட் வைஸாக வந்து இதில் எல்லாமே வந்துடும். தேங்க்யூ.